ஜெய் சீதாராம். அடியன் பதுவதாசன். வடூர் வடபாதி நடுத்தெருவில் செங்குளத்து பக்கத்தில் இருக்கிற கைலவெட்டு வயராக சேர்ந்த காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறோம். நம்ம இப்போ இன்னைக்கு ராமாயணத்தில் என்ன பார்க்க போகிறோம்? ராமாயணத்தில் ராமபெருமான் காட்டுக்கு வந்துட்டாப்லையா சீதா பிராட்டி லட்சுமணோட. நம்ம எப்படி சொல்கிறது, அதான் சொல்கிறேன்ல, இறைவனுக்கிட்ட போய் நம்ம நிறையா விஷயம் நேற்று கதையில் தொடர்ச்சி தான் அது. நிறையா போய் பகவான்கிட்ட போய் நம்ம நிறையா வேண்டுவோம். பெருமாளே நான் அப்படி கஷ்டப்படுறேன் எனக்கு அதை கூட இது கூட அப்படிலாம் கொடுத்து பகவானும் இறையாற்றலும் அவர் இறக்கம் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆனால் அவர்கிட்ட உள்ள அந்த புண்ணியத்தினால அவர் நமக்கு அருள் பாலிச்சு நம்மள்கிட்ட உள்ள அந்த பாவங்கள்லாம் அங்கே இடம் மாறிக்குதுல்ல. நம்மளுடைய விஷயங்கள் இப்போ ஒரு அம்மா இருக்குது, ஒருத்தங்க யாரோ அடிக்க வராங்க, அந்த புள்ள வந்து அம்மாவோட சீலையை பிடிச்சிட்டு இப்படி ஒதுங்கிக்கும் போது என்ன ஆகும்? அந்த அடி யார் மேலே விழுவும்? அம்மா மேலே தான் விழுவும். அப்போ அந்த அடி வந்து யார் தாங்கிக்கிறா? அம்மா தான் தாங்கிக்குது. அதே மாதிரி தான் நம்ம யாருக்காச்சும் போய் உதவி செய்ய போனோம்னா அவங்கள உள்ள கருமா நம்ம மேலே வேலை செய்யும். இது 100% உண்மை. இதை நான் நிறையா அனுபவிச்சிருவேன். யாருக்காவது போய் உதவி செய்ய போனால் முதல் அடி எனக்காக இருக்கும். அது நல்லவங்களுக்காக நம்ம போய் குறுக்க நிற்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. இந்த ஒரு சுத்தமான ஆத்மா அதுக்காக அது இறையாற்றலையே இழுத்து கொண்டு விடும். அதுவே நம்ம ஒரு தர்ம வழியில் போகும்போது, இறைவன்கிட்ட போகும்போது அந்த இறையாற்றலையே அவங்கள்ட்ட கொண்டுட்டு போய் இழுத்து விட்டு அது நம்ம அந்த வேலையை வாங்கிக்கும். ஆனால் நம்ம திமிரடித்தனமாக நம்மள்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குன்னு சொல்லிட்டு போய் நம்மளாம் யாருக்கும் போய் உதவி பண்ணணும்னா நம்ம பிரச்சனையை மாட்டிக்கும். அந்த மாதிரி பெருமாள் வந்து நம்மளுடைய பாவங்களை ஏற்றிட்டு அவர் அதுக்காக பிறவி எடுக்கிறார், அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு. அவர் நமக்காக இவ்வளோ இறக்கப்படுறாருல்ல, அதனால் நல்ல பெரிய இடத்துல பிறந்து நல்ல ஒவ்வொரு பெரிய யாரும் சொல்ல முடியாது கடவுளாகவே பிறந்தாலும் கடவுளாகவே இருந்து எல்லாருக்கும் துன்பங்களையெல்லாம் அவரும் அனுபவிக்கிறார். இப்போ ராமர், கிருஷ்ணர், எந்த அவதாரத்தை எடுத்துலாம் பாருங்கள், அவங்க பிறந்த அவதாரத்தில் எல்லாமே அவ்வளோ பாடுபட்டு தான் போயிருப்பாங்க, கஷ்டப்பட்டு. அப்போனா என்ன, நம்மளோட இதெல்லாம் அவங்க கிரகிச்சிக்கிட்டு அதெல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி ராமபெருமான் நமக்காக எல்லா கஷ்டங்களையும் தாங்கிட்டு, நான் இருக்கேன்னா நான் என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய உயர்வு, என்னுடைய வழி நடத்தல், என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தான் எனக்கு பின்னாடி வர்றவங்க அதை ஃபாலோ பண்ணி அந்த ஜீன் அப்படி தான் வரும். நான் ஒழுங்காக இல்லை அப்படின்னா எனக்கு பின்னாடி வர்றதும் அவ்வளோ இதாக இருக்குது. அது அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல அதோட சரிவை காட்டியாகும். என்னை நான் சரிப்படுத்திக்கிட்டா, ஒரு படத்தில் எம்ஜிஆர் சொல்லுவார்ல, இந்தியாவை சரி பண்ணணும்னா எப்படி சரி பண்ணணும், ஒரு விஜய் கூட சொல்லுவார். இந்தியாவை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இந்தியாவை பிச்சு போட்டு பார்த்தா இதாக இருக்காது, ஆனால் பின்னாடி ஒரு மனுஷன் இருக்கும், அந்த மனுஷனோட கை கால் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா இந்தியா பின்னாடி வரும். அது மாதிரி நம்மளை கரெக்டாக ஒழுங்குபடுத்திக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும். நிறைய நமக்கு பிரச்சனை சோதனையெல்லாம் வரும். எப்படின்னா, நம்ம தூய்மையை நோக்கி போகும்போது தான் ரொம்ப சத்திய சோதனை வரும். அதில் கிடக்கிறதுனா சாமானியம் இல்லை, இயற்கை ஒரு சோதனை வச்சு பார்க்கும். இதெல்லாம் தாங்கிட்டு வாரானா, இதெல்லாம் நின்றுடானா, இல்லை அதுக்கு ஏதாச்சும் ஆசைப்பட்டு அதில் போய் விழுந்துடுறானா அப்படின்னு. அப்போ ஆனால் அது சோதனை தான் கொடுக்குமே தவிர கைவிட்டுறாது. நல்லா புரிஞ்சுங்க, அது எவ்வளோ சோதனை வேணாலும் கொடுக்கும், ஆனால் கைவிட்டு விட்டுறது. இதெல்லாம் நீங்கள் ஹரிச்சந்திர நாடகத்தையோ படத்தையோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இயற்கை பக்கக்கூடையே இருந்து பாதுகாக்கும், ஆனால் கைவிட்டுறது. அந்த மாதிரி சோதனை செய்தானா சாதனை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ப்ராக்டிக்ஸ் தான். தினைக்கும் அன்னே நடக்கிற நிகழ்வில் நாளைக்கு இது எப்படி வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி பெருமாள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஒழுங்குபடுத்தி, அதான் நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருக்கிறோம்ல, நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒழுங்காயிரும். அதுக்கு இப்போ நான் என்னென்னலாம் நல்ல விஷயங்களாக பார்த்து, என் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வீடு இருக்குது, என் வீட்டுக்குள்ளே நல்ல விஷயங்களாக பார்த்து ஒவ்வொன்றா கொண்டாந்து சேர்த்து வச்சேன்னு வச்சுங்களேன், என் வீட்டுக்காரவங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதேமாதிரி தான் உங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விதமாக மாற்றிக்க அந்த சந்ததியினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் லீடாக போயிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் இங்கே தவறு செஞ்சீங்க, முடிஞ்சு போச்சு, இந்த தவறு அங்கேயும் அடிக்கும், ஏதோ ஒரு இடத்துல அந்த சந்ததியினருக்கு அது போய் சேரும். அந்த மாதிரி இது ராமாயணத்தில் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பெருமாள் வந்து ஒவ்வொன்றா பார்த்து போகிற இடம்லாம் சிவலிங்கமாக பிடிச்சி அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணி அது பண்ணி ஒவ்வொன்றையும், ஏன்னா தான் செய்கிறது முன்னாடி வர எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக ராமபெருமான் போன இடம் பூரா சிவலிங்கம் இருக்காத இடமே இருக்காது.
அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே அவருக்கு ஒரு சோதனை வருது. இந்த கதையோட சாராம்சமே இதுக்கு தான். அது எதுக்கு சொல்லுவான் அப்படின்னு அங்கே சூப்பர் நகை வருது. வந்து பார்க்கும்போது எப்படியாச்சும் இதெல்லாம் இந்த கதை யாரை கேட்குறோம். சூப்பர்நைட்டை வந்து என்ன பண்ணுறது, ஆஹா இவ்வளோ ஒரு அழகமாக கொண்டு இவ்வளோ அழகாக இருக்காரு, நம்ம போய் எப்படி போகிறது, எப்படி அனுபவம் பண்ணுறது, எப்படி இவனை மடக்க. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ பசங்கள்லாம் பொண்ணுங்களை என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணை எப்பட்றா மடக்கலாம் அப்படின்னு பசங்க பேசுவாங்க. பொண்ணுங்க என்ன, இவனை எப்படி, என்ன இவனுக்கு பிடிக்கும், எதை கொடுத்தா இவனை மடக்க அப்படின்னு. இதுதான் இந்த இதோட பேசிக்கோட இதே தான். இப்போ என்ன ஒன்றும் கோழி என்ன ஒன்றும் இன்னொரு கோழிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண போகும், அதை கவர் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு மாடு பூனை என்ன பண்ணும், அதுக்கு பிடிச்ச ஆளை போய் நக்கி கொடுக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஜீவராசியும் பாருங்களேன், அதாவது இன்னொன்று கவர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யும். அந்த மாதிரி ஒருத்தரை என்ன சொல்கிறது, ஒருத்தரை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயம் செய்வாங்க. இப்போ ராமபெருமானுக்கு என்னை பிடிக்கணும், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ராமன்னு சொல்லிக்கிட்டு ராமநாமம் எழுதிக்கிட்டு ராமருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, ராமருக்கு என்னென்ன பிடிக்கும், இயற்கை சார்ந்து மரம் நடுறது, எல்லாருக்கும் போய் நல்லது செய்கிறது, இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு போய் நிறைய நல்லது செய்கிறது, பெண்களுக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் ராமருக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்களை தப்பாக நினைக்காமல் இருக்கிறது, பெண்களை தவறாக எதுவும் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ராமருக்கு பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் கடைப்பிடிச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யும்போது ராமருக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ராமன் நான் தேடி போகல, ராமபெருமானே வந்து என்னை அழைச்சிட்டு போயிடுவார், வரா அப்படின்னு. இதெல்லாம் நான் செஞ்சாதான், ஒழுக்கமாக இருந்தால் தான். இல்லை ராமர்கிட்டே நெருங்க முடியாது. அதான் சொல்கிறேன், நல்ல நாய் சுத்தபத்தமாக இருந்தால் வீட்டுக்குள்ளே ஓடுவோம், அழுக்கான நாயாக இருந்தால் வீட்டுக்குள்ளே ஓடுவோமா, வெளியிலே வச்சு சொத்தை போட்டு அனுப்பிவிட்டோம். பாசம் இருக்கும் அது வேறு. ஆனால் சுத்தபத்தமாக இருந்தாலும் உள்ள அளவுடு, இல்லாட்டி நாட்டு அளவுடு. இன்னும் நான் இப்போ பேசுகிறதுனால நான் ரொம்ப சுத்தமெல்லாம் நினைக்காதீங்க. இன்னும் என்னை ஒழுங்குபடுத்திட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, இன்னும் எப்படி தூய்மையாக இருக்கிறது, தூய்மையான எப்படி மனசை கொண்டுட்டு வர்றது அப்படின்ட்டு பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். நாம் உள்ளே வந்து நாம வழிபாடு ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் வெளியில் பேசிகிட்டு இருந்தாலும் உள்ளே ராம 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 ராம. நான் இல்லை, அவங்களுக்கு எந்தெந்த மதத்தில் உள்ள இறைவன் வழிபாட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போட தான் அந்த உள்ள அந்த தூய்மை ஆகிட்டே இருக்கும். அடுத்தது ஞானங்கள் பிறந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அதுலேருந்து வெளியில் வரலாம்னு. இப்போ ஒரு பந்தை அடிச்சுட்டோம், அந்த பந்தை கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்த போய் 4 பக்கம் தேட எப்படியோ பந்தை கண்டுபிடிச்சிடும். தேடாமல் இருந்தால் தான் நமக்கு பந்து கையில் கிடைக்காது. ஆனால் தேட ஆரம்பிச்சிட்டோம்னா எப்படிங்க 10-20 சுற்றினாலும் அந்த பொருளை கண்டுபிடிச்சோம்ல. அந்த மாதிரி அந்த அம்மா வருது. வந்தோடனே இப்போ நான் சொன்னது தானே, ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சதை கவர் பண்ணி அவங்கள லாக் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்து அவங்கள கவர் பண்ணுறது சொல்லுவோம்ல. பகவானுக்கு கோயிலுக்கு போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போகிறோம்ல, இதெல்லாம் பகவானை கவர் பண்ணுறது. மாலை வாங்கிட்டு போகிறது, இது பண்ணிட்டு போகிறது. என்ன நம்ம கொஞ்சமாக வாங்கிட்டு போகிறது பெருசாக கேட்போம். 2 வாழைப்பழம், ஒரு ஊதுபத்தி, ஒரு தீப்பெட்டி, திரிநூல், ஒரு கல்கண்டு, இதெல்லாம் வாங்கி விட்டு கொடுத்துட்டு, பெருமாளே என் பிள்ளைக்கு டாக்டர் சீட்டு விடு, நான் கோடி சொன்னாலும் பெரிய வீடு கட்டணும், எல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் பெருசாக கேட்போம். கொடுக்குறது துணுண்டு. காமெடிக்காக சொல்கிறேன், அதெல்லாம் தப்பு கிடையாது. நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதை பெருமாள் கொண்டு ஒரே ஒரு துளசியை கொடுத்தாலும் பெருமாளை ஏற்றுக்குவார். ஆனால் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பெருசு அந்த பிரபஞ்சத்துக்கு செய்ய ஆரம்பிச்சோம்னா இன்னும் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட நிறையா ஓரளவு நீங்கள் கைக்கு வருது அப்படின்னா, ஏழைகள் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கறது, தண்ணி அமைச்சு கொடுக்கறது, ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஏழையாக உள்ளவங்களுக்கு கடகண்ணி வச்சு கொடுக்குறது, நிறைய பேரை உதவி பண்ணி உங்கள்கிட்ட உள்ள பணத்தை சும்மா இரும்பு பூட்டி உள்ள பூட்டி கிடக்காமல் அதை எடுத்து 4 பேருக்கு உதவி பண்ணி. இப்போ ஒரு பணத்தை எடுத்து 4 பேர்கிட்ட கொடுத்தா அது வட்டி வருது இல்லை, உங்களுக்கு வருமானம் வருது இல்லை, அதை நீங்கள் வட்டியாக இல்லாமல் 4 பேருக்கு கொடுத்து உதவியாக செஞ்சு அப்படி அந்த பணத்தை வைக்கும்போது அது 4 பேருக்கு உதவும் போது நல்ல பயன்கள் வந்து சேரும். இப்போ எப்படி காசு கொடுத்து வட்டி செலவுங்கிறவங்கள அது அப்படி பண்ணும்போது அது தொழில். ஆனால் அதுவே 4 பேருக்கு அது கொடுத்து, நீ அவனுக்கு கொடுத்து வருது, நீ அவனுக்கு கொடுத்து வருது, நீ அவனுக்கு கொடுத்து வருது, இப்படி செய்யும்போது இன்னும் நிறைய நல்ல தர்ம ஆற்றலாம் உங்களை வந்து சேர்ந்து. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து உதவி பண்ணும்போது தான் அந்த நல்ல பயன்கள் வந்து சேரும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுச்சு, நம்மலாம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம்ல கவர் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, யோசிக்குது.
கதையை விட்டுட்டு எங்கேயோ போய்ட்டான். அந்த அம்மா யோசிக்குது, என்னடா இவர் எதை கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. எதை கொடுத்து கரெக்ட் பண்ணலாம், சரி அந்த ஆளை ஒரு அம்மா வேலை செஞ்சிட்ருக்கு, அதுக்கு போய் ஏதாச்சும் உதவி செய்கிற மாதிரி போய் பண்ணலாமா? இந்த ஆளை ஒரு ஆள் 7 லட்சம் பூ பிரிச்சுட்ருக்காரு, அவருக்கு போய் உதவி பண்ணலாமா? இந்த ஆளை ஒருத்தர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணலாமா? பழங்கள்லாம் கொடுத்து சின்ன அந்த அம்மா என்ன பண்ணுது, பழ வகையெல்லாம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக உள்ள பழத்தெல்லாம் கொண்டு போய் ராமகிட்ட, ஐயா இங்கே எங்கள் ஸ்தானத்துக்கு வந்துருக்கீங்க, இந்தாங்க நான் இங்கேருந்து காட்டிலேருந்து ஒரு பரவாயில்லைங்க. இந்த அம்மா நீ யாருமா என்ன ஏதுன்னு கேட்குறாரு. நான் இன்னாரோட இல்லைம்மா தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் உள்ள தேவையில்லாம் வந்து பிரித்து வச்சுட்டாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கம்மா, நான் கொண்டுட்டு வந்து அவமதிப்பாக நீங்கள் திருப்பி விட்றீங்களே, ஆமாம் மன்னிச்சிருங்கம்மா, நாங்கள் அடுத்த இதெல்லாம் இங்கே இது இல்லை, நீங்கள் வேறு யாருக்கும் இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிற. லட்சுமி போய் நான் உங்களுக்கு பூ பிரித்து கொடுக்கவா அப்படின்னா, சீதைக்கிட்ட போய் நான் உனக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும்னா, இல்லைம்மா நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துங்க. அப்புறம் ராமர்கிட்ட போய் இல்லை உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு முதல்ல அதோட விருப்பத்தை எல்லாம் போய் சொல்லு. இல்லைம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டு ஏகபத்தினி வருதேன், நீங்கள் வேறு யாராச்சும் பார்த்துங்கம்மா, இந்த அங்கே ஒரு பையன் அடிக்கிறாரு. ராமர் காட்டி விட்டார், மாட்டி விட்டார் லட்சுமணன். அங்கே போய் லட்சுமணர்கிட்ட போய் நான் உங்களுக்கு பூ விரிச்சு கொடுக்கவா அப்படி இப்படி இல்லைம்மா நீ போய் துவாமல் ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சேன்னா கட்டுப்பாய் என்ன விட்டு டக்குன்னு இதை எடுத்து அதுக்கு சீதா பிராட்டியை மிரட்ட போகும்போது தான் லட்சுமணன் கோவம் தெரியும், ரொம்ப வாழ்த்தலம் பண்ணின்னு பிடிச்சி மூக்க காதையும் நின்று விட்டார். நமக்கு 2 விஷயத்தில் தான் கெட்ட விஷயங்கள் உள்ளே போகும், ஒன்று காது வழியாக இன்னும் மூக்கு வழியாக. அதனால தான் ஞானிகள் வந்து என்னமோ மூக்கை பிடிப்பாங்க, காதை பிடிப்பாங்க. டீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா காதை பிடிப்பாங்க, காதை பிடிச்சி அப்படி கிள்ளுவாங்க. அந்த மாதிரி இந்த மூக்கை அடிக்கடி இப்படி பிடிக்கும்போது இப்படி எல்லாம் செய்யும்போது அந்த கெட்ட இது வந்து இங்கே உட்காந்துருக்கும், அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் அந்த கெட்டதெல்லாம் உள்ள நல்ல காற்று தான் அந்த இருக்கும். இங்கே எல்லாம் தெய்வ சக்தியில் உட்காந்து கெட்டதை உள்ளே விடாமல் தடுக்கக்கூடிய அந்த இடம்லாம் அதுதான் துளசி வச்சு காதில் இங்கே வைப்பாங்க, இங்கே எல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி பிடிச்சி பண்ணிவிட்டாரா. இந்த கதையை ஏன் சொல்ல வரேன்னா, ஏன் அதை ராமர் ஏற்றுக்கலை, அவங்க கொண்டாந்து கொடுத்ததை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, அந்த பழத்தையே தான் அந்த அம்மா கொடுத்ததை ஏற்றுக்கணும். அதாவது ஒருத்தவங்க ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு நன்மை போய எந்த ஒரு அதில் உள்நோக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த பொருளை நம்ம ஏற்றுக்கலாம். அதில் உள்நோக்கம் இருந்துச்சுன்னா அந்த பொருளை நம்ம வாங்கிட்டோம்னா திரும்ப அந்த பொருளை வாங்கினதுக்காக அடிபிடிஞ்சாகணும். அதுதான் ஒருத்தர் வீட்டில் போய் தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ரொம்ப நுணுக்கமாக பார்த்து போய் செயல்படணும். தர்ம எண்ணமும் தர்ம சிந்தனையும் உள்ளவங்களை வீட்டில் போய் சாப்பிடலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் நல்லவங்க வந்து நம்ம வீட்டில் பாதம் பட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் நம்ம போய் சாப்பிட்லாம். நல்ல எண்ணம் உள்ளவங்க சில விஷயங்கள் வாங்கி கொடுத்தா சாப்பிடலாம். இதை வாங்கி கொடுத்து அடுத்து நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்னா அவங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்து நம்மளை ஒரு கட்டத்தை கொண்டுட்டு போயிடுவாங்க. கொண்டு போய் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணுங்கிற கண்டிஷன் கொண்டு போவாங்க. ஏன்னா அவ்வளோதான் அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்ருக்கோம்ல, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். இது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டுட்டு போய் விடுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒவ்வொருத்தட்டேருந்து உயிரே போதுன்னாலும் அவங்கள்ட்ட அடுத்தவங்கள்ட்ட வாங்கி நான் அதான் சொல்கிறோம்ல, அந்த காலத்திலே துறவிகள்லாம் போனால் கூட அந்த தர்ம சத்திரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா போயிடணும், எல்லார் வீட்லேயும் போயிடணும். அன்னதானம் வழங்குற வீட்டுக்கு தான் போய் சாப்பிடுவாங்க, வந்து எல்லார் வீட்லேயும் போய் இருக்க மாட்டாங்க. அதே பிச்சை வீடு போய் ஒரு அந்த பால் கறக்கிற நேரத்தில் தான் அந்த பிச்சை இருக்கிறதே நிற்பாங்க, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் யாரும் நிற்க மாட்டாங்க. அது மாதிரி சரி, இதனால் என்ன விளைவு அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் செயல்பாடுகள் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுக்கும்போது இதோடைய பலன் வந்து எனக்கு வேண்டாம், இது பெருமாள் அடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் நல்ல எண்ணம் உள்ளவங்க தான். ஏன்னா அது ஒரு அவங்களோட சஞ்சலப்படுத்தக்கூடாது அப்படின்னு யாராச்சும் வீட்டுக்கு சாப்பிடவோ இல்லை இது பண்ணுவோம், எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்யும்போது சில உண்மையான நல்ல துறவிகள் நல்ல எண்ணம் உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது பெருமாளுக்கு அர்ப்பணம், நான் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் சும்மா ஒரு கருவி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தன்னை ஒட்டாமே தாமரை இலையில் உள்ள நீர் போல் ஒட்டாமையே அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் உண்மையான தொண்டு செய்கிறவங்களுடைய அந்த பண்பு. அந்த மாதிரி உள்ளவங்களை இருக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும்னா கம்மியாக தான் இருப்பாங்க. மீதி யார் எல்லாருமே உள்நோக்கத்தோடு தான் செய்வாங்க.
உள்நோக்கம் இல்லாமல் என் பிள்ளைக்கு அந்த தோஷம் இருக்குது, என் பொண்ணுக்கு இந்த தோஷம் இருக்குது, அதனால் போய் மாலை கட்டி போடுறேன், இதனால் போய் பொங்க வைக்கிறேன், இதனால் சோறாக்கி போடுறேன், இந்த மாதிரிக்கு தான் செய்வாங்களே தவிர உண்மையாகவே பெருமாளே இவ்வளோ உயிர் பட்டினியாக கிடக்குது, அதில் போய் நம்மள்கிட்ட உள்ளதை பண்ணணுமே அப்படின்னு கொண்டு கொடுக்குற அவங்க உண்மையான துறவிகள், உண்மையான ஞானிகள், இயற்கையோட கனெக்டிங் உள்ளவங்க. அவங்களாம் இந்த இயற்கையும் அவங்களும் ரொம்ப நெருக்கமாக உள்ளவங்க. அதே மாதிரி யார் எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சரி, அவங்களுக்கு இதோட இன்னும் அவங்களுக்கு அது அந்த விழிப்புணர்வு இல்லை, அவங்கள மன்னிச்சிருவோன்னு சொல்லி கடந்து போகிற அந்த குணம்லாம் ரொம்ப ஒருத்தருக்கு வந்துட்டுனா இன்னும் இயற்கையோட பெருமாளோட நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ எனக்கே இப்போ ஒருத்தங்க யாராச்சும் வந்து எனக்கு கெடுதல் பண்ணுறாங்க, இல்லை என்னை திட்டுறாங்க, இல்லை என்னை அவமானப்படுத்துகிறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, என்னை இரிட்டேட்டிங் பண்ணுறாங்க, எதுவும் பண்ணால் இதனால் நான் கோவப்பட்டேன்னா எனக்கு இன்னும் பக்குவம் இல்லை, நான் இன்னும் பெருமாளை விட்டு தூரமாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் அவங்க எது செஞ்சாலும் ஐயோ நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிள்ளைய வந்து நம்மள்கிட்ட வந்து செஞ்சுக்கிட்டு இருந்து இதெல்லாம் சின்ன பிள்ளைய தானே விட நம்ம பிள்ளைய தானே அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் எப்போ எனக்கு வருதோ அப்போ நான் பெருமாள்கிட்ட ரொம்ப நெருங்கி போயிட்டேன்னு அர்த்தம். அப்போ கூட அந்த ராமாயணத்தில் பெருமாள் எதுவும் செய்யலை, லட்சுமணன் தான் அவளுக்கு. பெருமாள் என்ன சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணுக்கு சரியான இது அந்த ஞானம் இல்லை, அதனால தான் அது மாதிரி பண்ணுன்னு சொல்லி அந்தாண்ட வரட்டி விட்டார், அந்த அங்கத்தை சரி போமா அப்படின்னு. அதனால தான் அதுக்கு அந்த கொண்டாந்து ஏன்னா அது கொடுத்த பொருளை கொடுத்து அது லாக் பண்ண பார்க்குது, அந்த லாக்கிங்கில் போய் மாட்டிருக்கூட தான் பெருமாள் அது மாதிரி இந்த பொருளை வேண்டாம் அப்படின்னாரு. இதே குகனு கொண்டு வந்து கொடுத்த எல்லா பொருளையும் வாங்கிட்டார், அவருக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டார். அன்பாக யார் எது கொடுத்தாலும் பெருமாள் வாங்கி, உண்மையான அன்பு யாரோடு செய்கிறாங்களோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உள்ளவனை வச்சுக்கிட்டு இதை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அப்படியே சரிக்கிட்டு லாக் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்து பகவானை காட்டி கொடுத்துருவார். நீங்கள் அதெல்லாம் நினைக்கல, உங்கள்கிட்ட தப்பான எண்ணத்தோட ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்களா, நல்ல விதமாக கொண்டாந்து கொடுக்குறாங்களா, இறைவன் உங்கள் கூடயே இருந்து ஒவ்வொரு சிம்டம்ஸ் காட்டி உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கூடிய அந்த தன்மைக்கு உங்களுக்கு கொண்டுட்டு வந்துடுவார். இதெல்லாம் நீங்கள் தர்மத்தை கடைபிடிச்சி இறைவனை ரொம்ப நேசிக்கும் போது தான் அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். இல்லை அப்படின்னா அப்பா இது கிடைச்சாலும் போதும்டா, பசி தாங்க முடியாதா, கொண்டாங்கடா எது கிடைச்சாலும் கொடுங்க, எவங்க கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு வேண்டிய அப்படிங்கிற பொசிஷனில் நம்ம இருக்கிறோம்னா நம்ம இன்னும் அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். எல்லை இல்லாத அது ஓய்ந்து தான் ஆகும். அதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியாது. மேலும் மேலும் அதிலே ஓய்ந்துகிட்டே கிடக்கணும். அந்த ஞானங்கள் வர வர அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வெளில வந்துடலாம். அதுக்கு கொஞ்சம் காலகாசம் அவகம் பிடிக்கும். இதுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்டு தேவை. நம்ம முன்னோர்கள் நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கணும். சரி, அவங்க செய்யலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். இப்போ சொல்கிற இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தா தான் நீங்கள் அடுத்தது உங்கள் சந்ததியினருக்கு அது அப்படியே டெவலப் ஆகி போகும். நீங்கள் எங்கேயாச்சும் தொய்வு பண்ணினா உங்கள் சந்ததியினர் அவங்களும் தொய்வாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு செயலும் நியூட்டனின் விதி மாதிரி தான். நீ எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு ஆப்போனண்ட்டாக ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவார்ல, அதுதான். நீங்கள் நல்ல விஷயங்களை எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து இதெல்லாம் என் சந்ததியினர் போய் பாதிக்கணும். நான் தவறான வழியில் நடந்தால் என் பிறக்கக்கூடிய பொண்ணோ என் பையனுக்கும் அந்த தவறான நடவடிக்கைகள் இன்னும் அதிகமாகும். நான் தவறான நடவடிக்கைகள் நடக்காமல் நான் ரொம்ப ஒழுக்கமாக சுத்தமாக தர்மத்தை கடைபிடிச்சி அந்த ராமரும் சீதையும் போல் நான் நடக்க ஆரம்பித்தேன்னா எனக்கு பின்னாடி வர சந்தேன்னு அதே மாதிரி உயர்ந்த எண்ணங்களோடு பிறந்து உயர்ந்த இடத்துல போய் இந்த பிள்ளைங்கள்லாம் பின்னாடி வரவங்களாம் இருப்பாங்க. அப்போ நான் என் விஷயத்தை நான் தியாகம் பண்ணி ரொம்ப பாதுகாப்பாக எல்லார்கிட்டையும் நான் நடந்துக்கணும், ரொம்ப என்னை கண்காணிக்கணும் அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கணும். அப்படி இதுக்கு பேர் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு டெய்லி சங்கல்பம் பண்ணிக்கணும். ரொம்ப உஷாராக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம தூய்மையாக இருக்க தான் பின்னாடி வர்ற அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி அவங்க அந்த இடத்த பிடிக்க முடியும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ராமாயணத்தில் இந்த செய்தி தான். இது ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துல ஏன் ராமபெருமா அந்த இதெல்லாம் அவங்க ஒதுக்கி விட்டாங்க. குகன் கொடுத்ததை வாங்கிக்கிட்டாரு, ஆனால் சூர்பனகை கொடுத்ததை வாங்கலை. ஏன்? எண்ணங்கள் சரியில்லை. அது மாதிரி நம்ம ஆசையிலையோ பசியிலையோ யார் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ருவோம். அப்படி சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்போ பார்த்து யாராச்சும் எதாவது கொடுத்தாங்கன்னா சரி அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க மரியாதைக்காக வாங்கி வச்சு அதை யாராச்சும் கொடுத்து நீங்கள் அதுங்க ₹1 இருந்தாலும் உங்கள் உழைச்ச காசுலேருந்து எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள், சாப்பிடுங்க, தர்மம் பண்ணுங்கள். அடுத்தவங்க காசை எடுத்து தர்மம் பண்ணுறது தப்பு.
அடுத்தவங்களுடைய சொத்தை எடுத்து அதை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அது தவறான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். இல்லை ஆஸ்பத்திரி செலவோ, இல்லை மன உளைச்சல், நிம்மதி இல்லாமல் இதுதான் நடக்கும். ஆனால் நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிற காசை எடுத்து அதில் சாப்பிட்டுட்டு தர்மம் பண்ணி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், ரொம்ப வாழ்க்கை சூப்பராக சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாமல், அடுத்தவங்களோட உழைப்பை திருடாமல், அடுத்தவங்க மனசை புண்படாமல், யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காம ரொம்ப ஒதுங்கி பார்த்து 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 ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து நீங்கள் போகும்போது உங்களை சுற்றி உள்ள எல்லா இறைவனுக்கும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆஹா, இப்படி ஒரு ஆள் இருக்காங்க, இவெல்லாம் நம்ம ஆளியா அப்படின்னு அந்த பிரபஞ்சமே உங்களை சூழ்ந்துக்க பிடிச்சி உங்கள் கூடயே ரன் பண்ணி உங்கள் கூடயே வந்துட்டுருக்கும். ஜெய் சீதாராம்.